Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1ஓட 18th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை NFA-வா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டு NFA. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோமா, அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் பேசிக்ஸ். எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம NFA டிரா பண்றதுக்குமே அந்த 4 ஆப்ரேஷனுக்கும் எப்படி டிரா பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன் ஆப்ரேஷன். யூனியன் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம், A பிளஸ் பி. ஒன்னு A அக்செப்ட் ஆகணும், இல்லைன்னா B அக்செப்ட் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி டிரா பண்ணலாம்? எப்பயும் போல நம்ம இனிஷியல் ஸ்டேட் போட்டுருங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன மீனிங், ஒன்னு ஏ வந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அதாவது ஃபைனல் ஸ்டேட் போய்ப்போம். இல்ல B வந்தாலுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட் போய்ப்போம். ஸோ அப்ப இப்படி பிரிச்சிடணும். ஸோ A வந்தாலுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட் போயிடலாம், இல்ல B வந்தாலுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் என்னது, A பிளஸ் பி யூனியன் அர்த்தம். இத இல்லைன்னா ARBன்னு கூட சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட யூனியனோட NFA. இதை வந்து நம்ம சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தனித்தனியா போடாம A, Bன்னு கூட போட்டுக்கலாம். ஆனா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு, அந்த பெரிய எக்ஸ்பிரஷன்ல இப்படி A பிளஸ் பின்னு பாக்கீங்கன்னா நீங்க தனித்தனியா போறதுதான் நல்லது. ஸோ A,Bனாலும் ஒண்ணுதான், இப்படி A தனியா B தனியா போட்டாலும் ஒண்ணுதான், அதான் சொல்றேன். ஸோ இது யூனியன் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன் என்ன பார்த்தோம், AB. ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும். இது ரொம்ப சிம்பிள் தானே, நம்ம ஆல்ரெடி NFA பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ ஏபிங்கிற ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் A அக்செப்ட் பண்ணுவோம், அடுத்து B அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ ஏபின்னு வந்தோடனே நமக்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதான் கன்கார்டினேஷன் பொறுத்த வரைக்கும், ரெண்டுமே அக்செப்ட் ஆகிக்கணும். ஏவும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், பியும் வந்திருக்கணும். இதான் கன்கார்டினேஷன், ஏபிக்கு டிரா பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் பேசிக்ஸ் NFA-க்கு. யூனியன் ஆச்சுன்னா தனித்தனியா பிரிச்சுருங்க, A தனியா B தனியா. A வந்தாலும் ஃபைனல் ஸ்டேட் போயிடலாம், B வந்தாலும் ஃபைனல் ஸ்டேட் போயிடலாம். கன்கார்டினேஷன் ஆச்சுன்னா ரெண்டுமே அக்செப்ட் ஆகணும். ஸோ A வந்துட்டு B வந்தா மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட் போகும். இதான் யூனியன் கன்கார்டினேஷன். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்க்கே பார்ப்போம். இதுக்கு NFA டிரா பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம், A பிளஸ் பின்னு என்ன ஆகும், ஒன்னு A வரும் இல்லைன்னா B வரும். அதே மாதிரி இந்த A பிளஸ் பிக்கு ஒன்னு A வரும் இல்லைன்னா B வரும், ரெண்டுமே சேர்ந்து அக்செப்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம எப்படி டிரா பண்ணலாம் பாருங்க. இனிஷியல் ஸ்டேட் போட்டாச்சு. இந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஒன்னு A வரலாம் இல்லைன்னா B வரலாம். ஸோ ஒன்னு A வரலாம் இல்லைன்னா B வரலாம். இப்படி வந்தா நம்ம அடுத்த ஸ்டேட் போயிருவோம். ஸோ B. இப்ப இன்னொரு A இல்லைன்னா B வந்தா மட்டும் தான் நம்ம ஃபைனல் ஸ்டேட் போக முடியும், ஏன்னா 2 A பிளஸ் B கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு A வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு B வரணும். ஸோ இப்படி வந்தாதான் நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப பேசிக்ஸ் தானே. ஸோ A பிளஸ் பின்னு கொடுத்தாங்கனாலே A தனியா B தனியா போட்டுரும். அதே மாதிரி 2 A பிளஸ் B கொடுத்தோம்னா அது கன்கார்டினேஷன். ஒன்னு ஃபர்ஸ்ட்ல A இல்லைன்னா B அக்செப்ட் ஆகும், இல்ல செகண்ட்ல A இல்லைன்னா B அக்செப்ட் ஆகும். இதான் கன்கார்டினேஷன் பொறுத்த வரைக்கும். இல்ல இதுக்கு NFA இன்னொரு விதமா டிரா பண்ணலாம். எப்படி டிரா பண்ணலாம், நம்ம பார்த்த மாதிரிதான். ஸோ A இது வந்து தனித்தனியா எழுதாம A, B இப்படி கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்து Cக்கு ஃபைனல் ஸ்டேட் போறதுக்கும் இதுவுமே தனித்தனியா இல்லாம A, Bன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் இந்த NFA ஈக்குவல் தான். நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க இப்படி டிரா பண்றது நல்லது, இல்ல ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன்ல இருந்து பார்க்கும்போது இத மாதிரி டிரா பண்றது நல்லது. இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். A பிளஸ் பி, ஒன்னு A இல்லைன்னா B அக்செப்ட் ஆகணும், அடுத்து ஒரு A அக்செப்ட் ஆகணும், அடுத்து ஒரு B அக்செப்ட் ஆகணும். ஸோ சிம்பிள் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேட் போட்டோம், அடுத்து ஒன்னு A வரணும் இல்லைன்னா B வரணும். A வந்தாலும் அடுத்த ஸ்டேட் போயிருவோம், B வந்தாலும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிருவோம். ஸோ இங்க ஒரு ஸ்டேட் போட்டோம். இப்ப அடுத்து என்ன அக்செப்ட் ஆகணும், A அக்செப்ட் ஆகணும். ஸோ A அக்செப்ட் ஆச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டேட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரணும், B அக்செப்ட் ஆகணும். ஸோ பியோட நம்ம ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேட் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் NFA பொறுத்த வரைக்கும், ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தனித்தனியா பிரிச்சு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? இது செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதே நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, 0, 0 + 1, 1. ஸோ இது நம்பர்ஸ் கிடையாது, இதுவும் ஸ்ட்ரிங் தான், ஓகேவா? 0ங்கிற ஸ்ட்ரிங் இன்புட்ஸ், ஓகேவா? இதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 0 அக்செப்ட் ஆகணும், அடுத்து 0 இல்லைன்னா 1 அக்செப்ட் ஆகணும், அடுத்து 1 அக்செப்ட் ஆகணும்.
இது எப்படி டிரா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேட் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அக்செப்ட் ஆகணும்? 0 அக்செப்ட் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 1 வரணும். 0 வந்தாலும் அடுத்த ஸ்டேட் போய்க்கும், 1 வந்தாலும் அடுத்த ஸ்டேட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அக்செப்ட் ஆகணும்? 1ங்கிறது அக்செப்ட் ஆகணும். ஸோ இந்த 1ஓட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்ம ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாம். இதுதான் தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. 011 ஆர் 01, அதாவது 1011 அக்செப்ட் ஆகணும், இல்லைன்னா 01 அக்செப்ட் ஆகணும். ஸோ இப்படி நம்ம புரிஞ்சிருச்சா என்ன பண்ணணும்? 011க்கு தனியா போட்டணும், அடுத்து 01க்கு தனியா போட்டணும். ஓகேவா? ஸோ இதான் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ இனிஷியல் ஸ்டேட். ஸோ நமக்கு 011 அக்செப்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ 0 வச்சுன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், அடுத்து 1 வந்தாலும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், அடுத்து 1. ஸோ 011ஓட நம்ம ஸ்ட்ரிங் நிப்பாட்டிக்கலாமா? நிப்பாட்டிக்கலாம். ஸோ அதனால இங்க ஒரு ஃபைனல் ஸ்டேட் போட்டுக்கலாம். இப்படி இல்லைன்னா என்ன அக்செப்ட் ஆகணும்? 01 அக்செப்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஆர் போட்டிருக்கிறதுனால தனியா எழுதுறோம் 0. ஸோ இது ஒரு ஸ்டேட் போட்டுக்கிறோம், இல்லைன்னா 1. ஸோ 01ஓட நிப்பாட்டிக்கலாமா? நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் போட்டுக்கலாம். ஸோ இதான் இதோட NFA. ஸோ 011 அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா 01 அக்செப்ட் ஆகும். பாருங்க 011 இதோட ஃபைனல் ஸ்டேட் அக்செப்ட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வழியில போச்சு என்ன ஆகும்? 01 இதோட ஃபைனல் ஸ்டேட் அக்செப்ட் ஆகிக்கும். இதான் நம்மளோட NFA. இந்த NFAவை நம்ம வேற விதமா டிரா பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்க இப்படி டிரா பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கேயும் 011 தான் இருக்கு, இங்கேயும் 01 தான் இருக்கு. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இன்புட்ஸ் இருக்கா? ஸோ நீங்க புரியலன்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. நான் அடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இது புரியும். ஸோ புரிஞ்சவங்க இதை கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் 01ங்கிற இன்புட்ஸ் தான் வருது, இங்கேயும் 01ங்கிற இன்புட்ஸ் தான் வருது. இதுக்கு நம்ம தனியா டிரா பண்ணாம நம்ம இந்த சியவே ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுக்கலாம். ஸோ சியும் ஃபைனல் ஸ்டேட்டா வந்து டியும் ஃபைனல் ஸ்டேட்டா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த 01ஓட நின்னுக்கும், அப்படி இல்லைன்னா இந்த 011 நின்னுக்கும். ஸோ இதான் நம்மளோட NFA. சிம்பிளா டிரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்படியும் டிரா பண்ணிப்பீங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படியே டிரா பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டிரா பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதான் ஃபோர்த் எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் கிளீன் ஸ்டார் ஆபரேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எண்ட் ஆபரேஷன் புரிஞ்சா யூனியன் ஆனது A பிளஸ் B. ஸோ A பிளஸ் பின்னு வந்தாலே A தனி ரூட்டு, B தனி ரூட்டுன்னு போட்டுறணும். அப்படி இல்ல கன்கார்னேஷன் என்ன அர்த்தம்? AB ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும். இதான் யூனியன் கன்கார்னேஷன். இப்போ தேர்ட் ஆபரேஷன் வந்து கிளீன் ஸ்டார். ஸோ A ஸ்டார் நம்ம போன வீடியோலே பார்த்தோம். A ஸ்டார்னா வரல லூப். ஸோ ஏங்கிற லூப் தான் A ஸ்டார் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப A ஸ்டார்னு வந்தா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேட் போட்டு அதுக்கே ஒரு லூப் போட்டுறணும். லூப் போட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே வரலனாலும் ஓகே. ஸோ இதை இனிஷியல் ஸ்டேட் வச்சுக்கலாம். எதுவுமே வரலனாலும் ஓகே, இல்ல எத்தனை ஏ வந்தாலும் ஓகே. இதான் கிளீன் ஸ்டார் ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு லூப் தான், செல்ஃப் லூப். நெக்ஸ்ட் வந்து கிளீன் பிளஸ். ஸோ இந்த கிளீன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு ஏவாவது கண்டிப்பா வந்திருக்கணும், எத்தனை ஏனாலும் வந்துக்கலாம். இங்க வந்து எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ இதை எப்படி டிரா பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஏ கண்டிப்பா வந்திருக்கணும். ஸோ அப்போ ஒரு ஏ போட்டு அடுத்து ஒரு ஃபைனல் ஸ்டேட் ஏவோட நிப்பாட்டிக்கலாம்னா நிப்பாட்டிக்கலாம். ஒரு ஏ மட்டும் வந்தாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இங்க நம்ம செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் லூப்ல என்ன அர்த்தம்? இந்த ஏவோட நின்னுக்கும், இல்ல எத்தனை ஏனாலும் வந்துக்கலாம். ஸோ இதுல கிளீன் ஸ்டாருக்கும் கிளீன் பிளஸ்க்கு என்ன வித்தியாசம்? இந்த ஏ வருது. ஸோ இந்த ஏ வந்திருக்கிறதுக்கு என்ன மீனிங்? ஒரு ஏ கண்டிப்பா அக்செப்ட் ஆகிரும்னு அர்த்தம். இதான் கிளீன் பிளஸ்ல எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ இதை நீங்க கிளீன் பிளஸ்ன்னு வந்தாலே நீங்க இப்படி தெரிஞ்சுக்கலாம். ஏ ஸ்டார் நம்ம பாத்துக்கலாம். ஸோ கிளீன் பிளஸ் ஏ பிளஸ் பாத்தீங்கன்னாலே ஏ ஸ்டாருக்கு NFA வந்துருங்க. ஸோ ஏ போட்டாச்சு, அடுத்து ஒரு ஏ ஸ்டார் போட்டாச்சு. இதான் கிளீன் பிளஸ் ஆபரேஷன். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட 4 பேசிக் ஆபரேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏபி த ஹோல் ஸ்டார். ஸோ ஏபி த ஹோல் ஸ்டார் என்ன அர்த்தம்? ஏபிங்கிற காம்பினேஷன்லாம் வரணும், எத்தனை தடவை வந்துக்கலாம், இல்ல வராமலே இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போறோம்? ஏ. ஸோ நமக்கு ஒரு ஏ கண்டிப்பா அக்செப்ட் ஆகணும். அடுத்து பி. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏவை ஃபைனல் ஸ்டேட்டா போட்டு இங்க பி போட்டுக்க போறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஏ வந்துட்டு
ஒரு பி வந்தாதான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போவோம். அதே மாதிரி எத்தனை தடவை நம்ம லூப் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏபி த கோல் ஸ்டார் என்ன அர்த்தம், ஏபி கண்டிப்பா வரணும். ஸோ இதுல வந்து ஒன்னு எம்டி செட்டா இருக்கலாம், இல்ல ஏபின்னு வரலாம், இல்ல ஏபின்னு வரலாம், இல்ல எத்தனை ஏபினாலும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். இதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு எப்படி நம்ம டிரா பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஏ போடுறோம். ஏ அக்செப்ட் ஆகலாமா, அக்செப்ட் ஆகக்கூடாது, பி வந்தா மட்டும் தான் அக்செப்ட் ஆகும். ஸோ இது லூப்புங்கிறனால மறுபடியும் நான் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே போயிடுறேன். ஸோ இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடும். இந்த எக்ஸாம்பிள நீங்க நினைவு வச்சுக்கோங்க. ஒரு கோல் ஸ்டார் இருந்துச்சுன்னா, ஏபி த கோல் ஸ்டார் இருந்துச்சுன்னா ஏவும் அக்செப்ட் ஆகணும், பியும் அக்செப்ட் ஆகணும். ஏபி ரெண்டு வந்தா மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும். லூப் ஒண்ணுன்னா மறுபடியும் நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி த கோல் ஸ்டார். ஸோ ஏபி த கோல் ஸ்டார்னா ஏபி சேர்ந்து வரணும். ஏ பிளஸ் பி என்ன அர்த்தம், ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். ஸோ அதுக்கு எத்தனை லூப்னாலும் வந்துக்கலாம். இது நம்ம எப்படி டிரா பண்ண போறோம், ரொம்ப சிம்பிள். ஏ இதுல ஏ பிளஸ் பி த கோல் ஸ்டார்னா நம்ம செல்ஃப் லூப் தான். ஸோ ஏவும் வரலாம் இல்ல பியும் வந்துக்கலாம். இதோட நம்ம அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல எத்தனை ஏ எத்தனை பி வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதான் ஏ பிளஸ் பி த கோல் ஸ்டாரோட என்எஃப்ஏ. இது 6th எக்ஸாம்பிள். இப்ப 7th எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெருசா இருக்க மாதிரி தெரியும், நான் தனித்தனியா பிரிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னது ஏ ஆர்பி த கோல் ஸ்டார். ஏ ஆர்பினா வேற ஒண்ணுல ஏ பிளஸ் பி தான், ஏ பிளஸ் பியோட கோல் ஸ்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ, அடுத்து ஒரு ஏஆர்பி, அடுத்து ஒரு ஏஆர்பி. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். இப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் பார்க்காதீங்க. ஸ்டார்ல என்ன அர்த்தம், ஒண்ணு வராமலே இருக்கலாம் இல்ல வரலாம். ஸோ வராமலே இருக்கலாங்கிறனால நம்ம ஸ்டார் ஃபர்ஸ்ட் பார்க்க தேவையில்லை. ஸ்டார் பார்க்காம கண்டிப்பா வரக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார் நம்ம கண்டுக்காம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஏ வரணும். ஸோ இந்த ஏ போட்டுக்கிறோம். அடுத்து என்ன வரணும், ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். ஸோ ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். ஓகேவா? அடுத்து என்ன வரணும், இன்னொருக்கா மறுபடியும் ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். ஸோ ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். இதோட நம்ம ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாமா, ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். இப்ப இதை என்எஃப்ஏ டிரா பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஸ்டாருக்கு வாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல தான் ஸ்டார் இருக்கு. ஸ்டார்டிங்ல என்ன வரும், ஏபி எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிக்கலாம். ஸோ இதான் ஸ்டார். ஸோ அப்ப ஏ கமா பி இதுதான் நம்மளோட என்எஃப்ஏ. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒண்ணு வராமல ஸ்ட்ரெயிட்டா ஏலையும் ஸ்டார்ட் ஆகலாம், ஏன்னா எம்டியா கூட இருக்கலாம்ல இது. ஸோ எம்டியா இருந்துச்சுன்னா ஏலையும் ஸ்டார்ட் ஆகலாம், அப்படி இல்லை எத்தனை ஏ எத்தனை பின்னு ரிப்பீட் ஆகிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன ஆகும், ஒரு ஏ கண்டிப்பா அக்செப்ட் ஆயிரும். அடுத்து என்ன ஆகும், ஒன்னு ஒரு ஏ அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா ஒரு பி அக்செப்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும், மறுபடியும் ஒரு ஏ அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா பி அக்செப்ட் ஆகும். இதான் இந்த எக்ஸ்பிரஷனோட என்எஃப்ஏ. ஸோ இதை நம்ம எப்படி டிரா பண்ணிக்கலாம், ஸோ நம்ம பார்த்ததுதான். இதை நம்ம இப்படின்னு டிரா பண்ணிக்கலாம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஏ தனியா பி தனியா போறது போல ஏ கமா பின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல எப்படி டிரா பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இது 7th எக்ஸ்பிரஷன், 7th எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 8th எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார். ஸோ இதுக்கு போன ட்ரிக் என்ன சொன்னேன், ஸ்டார் எதையுமே கண்டுக்காம நம்மளோட ஸ்ட்ரிங்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகணும், பிங்கிறது அக்செப்ட் ஆகணும். ஸோ பின்னு வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அடுத்து என்ன அக்செப்ட் ஆகணும், இன்னொரு பி அக்செப்ட் ஆகணும். ஸோ அடுத்த ஸ்டேட்டுக்கு போயாச்சு. அடுத்து என்ன அக்செப்ட் ஆகணும், இன்னொரு பி அக்செப்ட் ஆகணும். மொத்தம் 3 பி வருது. ஸோ 3 பி அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாமா, போய்க்கலாம். ஏன்னா இந்த ஏ ஸ்டார் வந்து எம்டியா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ஃபைனல் ஸ்டேட் நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாருக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் இருக்கு, ஏ ஸ்டார். அப்ப ஏ வராமே இருக்கலாம், இல்ல எத்தனை தடவை வந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ஒரு லூப் போட்டேன் ஏக்கு. ஸோ இங்க இப்ப இது எம்டி அரிசா என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டா பில ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா எத்தனை தடவை ஏ ரிப்பீட் ஆகிக்கலாம். அடுத்து என்ன ஆகும், ஒரு பி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஏ ஸ்டார் வருது. ஸோ ஒரு பி வந்துருச்சு, மறுபடியும் இன்னொரு ஏ ஸ்டார். ஸோ இங்கே ஒரு ஏ போட்டாச்சு லூப். அடுத்து இன்னொரு பி வருது, இன்னொரு பி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஏ ஸ்டார் வருது. ஸோ ஒரு பி வருது, அதுக்கப்புறம் இன்னொரு ஏ ஸ்டார். ஸோ அடுத்து இன்னொரு பி வருது, அதுக்கப்புறம் ஒரு ஏ ஸ்டார் வருது. ஸோ இன்னொரு பி வருது, அதுக்கப்புறம் ஒரு ஏ ஸ்டார் வருது. ஸோ சிம்பிளா எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளா நம்ம என்எஃப்ஏ டிரா பண்ணிடலாம். இதான் நம்மளோட 8th எக்ஸாம்பிள்.
ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 9th எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஏ ஆர் பி த ஹோல் ஸ்டார். ஸோ ஒன்னு ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிபி ஆர் ஏ பிளஸ் பி. ஸோ இது வந்து நம்ம தெளிவா பொறுமையா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஆர் பி த ஹோல் ஸ்டார். ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாரை கண்டுக்க வேண்டாம், இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் செய்வோம். ஃபர்ஸ்ட் என்ன அசெப்ட் பண்ணணும்? ஏபிபி அசெப்ட் பண்ணணும். இங்க ஆர் கொடுத்துருக்கனால நம்ம தனித்தனியா போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அசெப்ட் ஆகும், அடுத்து ஒரு பி, சாரி அடுத்து ஒரு பி. ஸோ இது வந்து ஏபிபி அசெப்ட் பண்றோம். இதோட நம்ம ஃபைனல் ஸ்டேட் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஏன்னா மேபி இது எப்சிலானா இருக்கலாம், எம்டியா இருக்கலாம். அதே மாதிரி இதுல ஒன்னு இது நடக்கணும், இல்லைன்னா இது நடக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப ஆறு இது நம்ம பண்ணிட்டோம். ஆறு இது நடந்துச்சா என்ன ஆகும்? ஸோ ஆறுனால தனித்தனியா போடுறேன். இப்ப ஏ பிளஸ் என்ன சொன்னோம்? ஏ ஸ்டார்னு சொன்னோம். அப்ப ஏ பிளஸ் பின்னு இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஏ ஸ்டார் பி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப இங்க ஒரு ஏ இருக்கு, அடுத்து ஏ ஸ்டார் நம்ம கண்டுக்க வேண்டாம். ஸ்டார் வந்து நம்ம கடைசியா பார்த்தா போதும். ஸோ ஏ அசெப்ட் பண்றோம், அடுத்து பி அசெப்ட் பண்றோம். இப்ப ஃபைனல் ஸ்டேட் போய்க்கலாமா? போய்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்ப நம்ம ஸ்டார் எல்லாத்தையுமே எழுதுவோம். இங்க ஒரு ஸ்டார் பார்த்தாலே ஏ ஸ்டார் எங்க இருக்கு? ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கு. ஸோ ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு ஏ ஸ்டார் போட்டாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டார் பார்த்தோம்னா என்னது? ஏ ஆர் பி தான் கோல் ஸ்டார். அதாவது ஏ பிளஸ் பி தான் கோல் ஸ்டார். ஒன்னு ஏவும் வரலாம், இல்லைன்னா பியும் வரலாம். ஸோ எங்க இருக்கு? ஸ்டார்டிங்ல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்ல ஏ கமா பின்னு ஒரு லூப் போட்டுரும். இவ்வளவுதான் இதோட என்எஃப்ஏ. ஸோ சிம்பிளா முடிஞ்சா? இதுல ஃபர்ஸ்ட் இதுதான் ஏஆர் பி தான் கோல் ஸ்டார். வராமலே இருக்கலாம், இல்ல ஏ எத்தனை தடவை வரலாம், பி எத்தனை தடவை வரலாம். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த பாத்துல போவோம், ஏபிபி. அப்படி இல்ல ஏ பிளஸ் பி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த பாத்துல போவோம், ஏ ஸ்டார் பி. ஏ பிளஸ் என்னது? ஏ ஸ்டார். ஸோ ஏ ஸ்டார் பி. இதான் இந்த என்எஃப்ஏவோட டயக்ராம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட என்எஃப்ஏ. ஸோ பேசிக்கா முடிஞ்சா? எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் ஆனாலும் தனித்தனியா சிம்பிளா பிரிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் 10th எக்ஸாம்பிள். ஏபி ஸ்டார் ஆர் ஏபி. ஒன்னு இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேட் போடுறோம். ஏ நம்ம ஆறுங்கனால ரெண்டு தான் பிரிச்சுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வரும், ஏ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. இதுல என்ன ஆகுது? பி ஸ்டார் இருக்கு. ஸோ இங்க வந்து பி ஸ்டார் போட்டுப்போம் ஸ்ட்ரெயிட்டா. முடிஞ்சா இது ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்னு இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்க ஃபைனல் ஸ்டேட் வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? ஏபி. ஸோ இதுக்கும் ஏ வரும், அடுத்து ஒரு பி அக்செப்ட் ஆகும். ஸோ ஒரு பி. இது நம்ம ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஸோ இதான் நம்மளோட என்எஃப்ஏ. ஏ பி ஸ்டார்னு வருது. ஸோ ஒன்னு இது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா இது அக்செப்ட் ஆகும். இது அக்செப்ட் ஆச்சுன்னா எந்த பாத்துல போகும்? இப்படி ஏ பி ஸ்டார். அப்படி இல்ல இது அக்செப்ட் ஆச்சுன்னா எந்த பாத்துல போகும்? இது ஏ பி. ஸோ இதான் நம்மளோட என்எஃப்ஏ 10th எக்ஸாம்பிள். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்எஃப்ஏவா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? அந்த 4 ஆபரேஷன்ஸ். அந்த 4 ஆபரேஷன்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் சின்னதா பிரிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா என்எஃப்ஏ டிரா பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.